விசாலாட்சி விநாயகர். தேங்காய் உடைப்பது என்பது எந்த உருவ தெய்வத்திற்கும் பொதுவானது என்றாலும் தேங்காய் உடைப்பது, சிதறு தேங்காய் விடுவது, தேங்காய் மாலை சாற்றுவது என்பது கணபதிக்கு ஒரு சிறந்த வழிபாடு. 1, 4, 5, 10, 44, 88, 108, 1008 என்று ஒன்றுக்கு மேல் உடைப்பதும் பக்தர்களின் மனோபாவத்தை பொறுத்தது. மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடப்புறம் விளக்கில் அமர்ந்துள்ள விநாயகர் தெற்கு முகமாய் அமர்ந்துள்ளார். அவருக்கு விசாலாட்சி விநாயகர் என பெயர். தேங்காய் மாலை சாற்றியோ தேங்காய் உடைத்தோ பக்தர்கள் 108 முறை வலம் வருகிறார்கள். அவ்வாறு செய்தால் தடங்கல்கள் நீங்குகிறது, வேண்டுவது நிகழ்கிறது, கடன் தொல்லைகளும் நீங்குகிறது, கல்வியில், கலையில், வியாபாரத்தில், வாழ்வில் மேன்மை பெறுகிறது என்று உணர்ந்து விசேஷமாக இப்பிள்ளையாருக்கு தேங்காய் பிள்ளையார் என்றே எண்ணி வழிபடுகிறார்கள்.